காவேரியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம குட்டி காவேரியும் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து குழந்தைய கூட்டின்னு வராரு. அப்போ காவேரி வந்து மீட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சும் வந்து விஜயும் காவேரியும் மீட் பண்ணாமே போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை குட்டி காவேரி கிட்ட காவேரி ரொம்ப அன்பாக பழகுறாங்க. காவேரின்ற பேரை கேள்விப்பட்டோடனே வந்து காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த குழந்தைக்கு நம்ம பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை குழந்தை வந்து தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைமில் வாழ்த்தனம் பண்ணிட்டா. அதனால் கண்டிக்கிறாங்க காவேரி. இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்டேயும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி எங்கள் மிஸ் வந்து என்னை இன்றைக்கி வந்து பெஞ்ச் மேலே நிற்க சொன்னாங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க் பண்ண திட்டினாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு வந்து விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என் குழந்தை பெஞ்ச் மேலே நிற்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ திமிரா, என் குழந்தை காலில் எப்படி செவந்து போயிருக்கு அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த மிஸ்ஸை நான் சும்மா போய் விட மாட்டேன். அந்த அந்த மிஸ்ஸுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரில, எந்த ஸ்கூல்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல்னா வந்து எதுக்காக இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நான் சேர்த்துருக்கேன், அங்கே சாஃப்டாக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, மற்ற ஸ்கூல் மாதிரி இருக்கான்னு தான் நான் அங்கே சேர்த்துருக்கேன். ஆமா விஜய், இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து கூட என்ன பிரயோஜனம்? அங்கேயும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் வந்து நடத்துகிற மாதிரி தான் இங்கே இருக்க ஸ்கூலுங்களை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க போல் இருக்குது. பார்த்தல பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க போல் இருக்குது. இதை விடக்கூடாது விஜய், கேளு அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுறாரு அவங்க சித்தப்பா. ஏங்க நீங்கள் வேறு சும்மா இருங்கங்க, விஜய் சொன்ன கேளுப்பா, ஸ்கூல்னால் அப்படி தான்ப்பா இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றாங்க. சித்தி உங்களுக்கு தெரியாது சித்தி, எதுவாக இருந்தாலும் கேட்க தான் வேணும் அப்படின்னோடனே சரிப்பா உன் இஷ்டம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு தாத்தா சொல்கிறாரு. விஜய் விடு விஜய், ஸ்கூலில் மிஸ்ஸுனா அப்படி தான் பண்ணுவாங்க, இவள் ஹோம்ஒர்க் வேறு செய்யாமல் போயிருக்கு, ஹோம்ஒர்க் செய்யாமல் போனால் அதுக்காக ரீசன் என்ன கேட்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது எப்படி பெஞ்ச் மேலெலாம் என் பிள்ளை ஏற சொல்லுவாங்க, அவள் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருக்கா, இப்படி பயமுறுத்தி விட்டா எப்படி மறுபடியும் ஸ்கூலுக்கு போவா அப்படின்னோடனே பரவாயில்ல டேடி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி கண்டிக்கலைன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து உனக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, சரி நீ வா நான் போய் பார்த்துக்கிறேன், விஜய் சொன்னால் கேள்றா அப்படின்றார் தாத்தா. இல்லை தாத்தா நீங்கள் அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து ஸ்கூலுக்கு வராரு. நான் உடனே மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் குழந்தைக்கு இப்போ தான் நான் ஸ்கூல்லேயே சேர்த்துருக்கேன், அதுக்குள்ளேயே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அவள் காலில் எப்படி செவந்திருக்கு தெரியுமா, அவ்வளோ ஹோம்ஒர்க் 2 வாட்டி எழுத சொல்லியிருக்காங்க, எதுக்காக ஒரு வாட்டி ஹோம்ஒர்க் பண்ணலன்னா 2 வாட்டி எழுதணுமா, என்னங்க இது ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, மிஸ்ன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா, இல்லை சார் அவங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஜாயின் பண்ணாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைக்கு எப்படி நடந்துக்கணும் தெரியாது அப்படி சொல்லிட்டு செம்மையாக திட்டி விடுறாரு காவேரியை. காவேரி யாருன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்டாக அடிக்கிட்டு போகிறார் விஜய். இதெல்லாம் கேட்டு வந்து மேனேஜ்மெண்ட் சரி முதல்ல அந்த டீச்சரை வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து அவங்க வந்தவொடனே இருக்குது அவங்களுக்கு, இங்கே பாருங்கள் சார் இன்றைக்கே அவங்களுக்கு நீங்கள் வந்து வெளியே அனுப்பிச்சிடுங்க சார், இந்த மாதிரிலாம் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. அவங்கள முதல்ல வர சொல்லுங்கள், வந்து இன்னொரு மிஸ்கிட்ட வந்து அவங்கள முதல்ல இவர்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்கள், ரொம்ப டென்ஷனாக இருக்காருன்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வராங்க. காவேரியை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க தான் மிஸ் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிற்கும்போது விஜய் பின்னாடியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி நிற்கிறாங்க. சார் நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி ஒரு நிமிஷம் விஜயை பார்க்குறாங்க. விஜய் பார்த்தோன்னா காவேரிக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆகிடுது. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டே வந்து சார் காவேரி ரொம்ப நல்ல சைல்டு சார், அவன் நல்ல ஸ்டூடெண்ட்டு, ஆனால் என்னென்னா சில டைமில் வாழ்த்துனா கொஞ்சம் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறா, அந்த டைமில் தான் நான் கண்டிக்க வேண்டியதாக இருக்குது சார், வேறு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கல சார் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி. இதெல்லாம் கேட்டு விஜய் ஒன்றுமே புரியல. விஜய்க்கு காவேரி நீ எப்படி உயிரோட ஒன்றுமே புரியலையே, உண்மையிலேயே காவேரி தானே இது, இல்லை வேறு யாரா அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே இருக்க நடக்கிறதுக்கு எல்லாமே மறந்து போய் அவர் வந்து பழைய நினைவுக்கு போயிடுறாரு விஜய். காவேரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து கண் கலங்குறாரு. காவேரி கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே காவேரி வந்து கட்டி அழணும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போகிறாரு. உடனே காவேரி வந்து சாரி சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க உள்ள கிளாஸ் ரூமுக்கு. சரி நீங்கள் கிளாஸ் ரூம் போங்க, இதுவாக சார்கிட்ட பேசி நாங்கள் சமாதானப்படுத்துகிறோன்னு. சார் சொன்னால் கேளுங்க சார், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கு, இப்போ தான் சார் வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி புரிய வைக்கணும் சார்னோன்னே சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஒன்றும் புரியாமல் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. சார் என்னாச்சு சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு குழந்தைய மட்டும் விட்டுட்டு கிளம்புறாரு விஜய். வாசலுக்கு வராரு. வந்தோடனே காவேரி வந்து ஒன்றுமே புரியல. காவேரி வந்தது, அதுக்கப்புறம் வணக்கம் சொன்னது, அதுக்கப்புறம் பேசுனது அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ காவேரி உயிரோடு தான் இருக்காளா, காவேரி தானே அறிமுகப்படுத்தி வச்சாங்க, அப்போ இவ என்னோட காவேரி தான், எனக்கு நல்லா தெரியும் ஏன் காவேரி தான், ஏன் காவேரிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னை பார்த்து ஏன் அவள் வந்து ரியாக்ஷன் பண்ணலை, ஒன்றுமே புரியலையே, அப்போ காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டாளா, அப்போ ஆக்சிடென்ட் ஆனோன்னே காவேரிக்கு எல்லாம் மறந்துடுச்சா, ஏன் காவேரி என்கிட்ட வேணும்னே பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு தாங்க முடியாமல்.